அந்த கம்மி பட்ஜெட் படம் போல, ஆனால் தரமாக இருந்தது எல்லாமே. 2 மணி நேரம் உட்காரலாம், தாராளமாக படத்தில் உட்காரலாம். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே லேக் அதெல்லாம் இல்லை. பார்த்த உடனே பயப்படுற மாதிரி இல்லை படம். ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு எங்கேயும் ஒரு ஸ்லாக்னஸ் இல்லாமல் படம் அப்படியே ஒரு ஜோவியலாக போயின்னு இருந்தது. பக்காவாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைரக்டர் பண்ணுற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. வந்து 2 மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரியே தெரியாது உங்களுக்கு. படம் சூப்பராக இருக்கும், வந்து பார்க்கலாம். அந்த டபுள் மீனிங் கண்டென்ட் காமெடிக்காகவே அந்த படம் பார்க்கலாம், நல்லா இருக்கும். நல்லா எடுத்துருக்காங்க. நான் சின்ன பட்ஜெட் மேலே 2 மணி நேரம் உட்காரலாம், தாராளமாக படத்தில் உட்காரலாம். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே லேக் அதெல்லாம் இல்லை, தாராளமாக உட்காரலாம். அந்த காமெடி வச்சு நம்ம உட்காந்துடலாம் படத்தில். இல்லை ப்ரோ, தாவத் தெரியல. செகண்ட் பார்ட்டுக்கு இன்ட்டு கொடுத்துருக்காங்க, பார்ப்போம், நல்லாயிருக்கும். இல்லை எதிர்பார்க்கல. பட்டு லைட்டாக கெஸ் வந்தது, பட் ஆனால் அதை மாற்றிட்டாங்க, திருப்பி ட்விஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப புதுசாக இருந்தது பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அதனால லைக் ஆடியன்ஸோட லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோட சேர்ந்து பார்க்கும்போது நான் லீடாக பண்ணியிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து படத்தை பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். லைக் ரொம்ப யூனிக்காக இருந்தது பிகாஸ் இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னும் போது லைக் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நம்மளுக்கு சின்ன வயசில் ஆசை இருக்கும்ல இந்த மாதிரி கெட்ட போகணும் அதெல்லாம். ஸோ அது எல்லாமே ஒரே மூவியில் வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு லைக் நல்லா இருந்தது. நான் சும்மா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பார்க்கலாம் தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப்லேருந்து பயங்கரமாக இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த கேரக்டர் அப்படி நடிப்பாருன்ட்டு. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், நல்லா இருந்தது. அதாவது அந்த லாஸ்ட் டைலாக் கூட சூப்பராக இருந்தது. அவர் சொல்லிட்டு இருந்தார், ஆனால் லாஸ்ட்டில் அவர் செஞ்சே காமிச்சிட்டார் அந்த கேரக்டர். அந்த கம்மி பட்ஜெட் படம் போல், ஆனால் தரமாக இருந்தது எல்லாமே. அதுதான் தெரியல, எனக்கு தெரிஞ்சு இவர் தான் தாவூதா இருக்கணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். விஜய் சேதுபதி அந்த இது ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டதுனால ஸ்டார்டிங்கில் அப்போ பார்த்தது தான். ஆனால் அது எதுக்கு போட்டாங்கன்னு எனக்கு தெரில. அது நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லையுமே வரல. ஆக்சுவலாக எனக்கு வந்து எப்படின்னா எப்படி சொல்கிறது, நார்மல் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பார்ட் அந்த ட்விஸ்ட்டு தான் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்தது. லைக் அந்த படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். பட் செகண்டில் வந்து எப்படின்னா இந்த கேரக்டர் தான் இவங்களா அப்படின்னு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது சீக்கிரம். அந்த லாஸ்ட்டில் வந்து ஓகே நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு டெஸ்ட்டு நல்லா இருந்தது. அது எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து படம் வந்து பார்க்குறப்பவே வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ண மாதிரி அந்த படத்தில் தெரிஞ்சு. பொதுவாக ஒரு படம்னா கொஞ்சம் ஜோவியலாக இருக்கும், அது மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அது வந்து சஸ்பென்ஸு, த்ரில்லரு எல்லாமே இருக்குது. ஆனால் என்னன்னா இப்போ எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா கத்தி, ரத்தம், துப்பாக்கி அப்படியே இருக்கும். இதில் எல்லாமே இருக்குது, ஆனால் ரத்தம் மட்டும் கிடையாது. அவர் ரொம்ப டீசெண்டாக அந்த டைரக்டர் நல்லா எடுத்துருக்காரு. கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸை வந்து த்ரில்லரை உடைக்காமே கொண்டு போயிருக்காரு. ஒரு புது டைரக்டர் இது மாதிரி பண்ணியிருக்காருன்னு ரொம்ப விஷயம். அதே மாதிரி ஹீரோவும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நல்லா நடிச்சிருக்கார். அவர் வந்து கடைசி வரைக்கும் அவர் தான் அந்த கேரக்டர்னு. என்ன தாவூதுன்னா யாருன்னே கடைசி வரைக்கும் காட்டல. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தாங்க. தாவூது வருவார்னு பார்த்தா அதை டைரக்டரை கேட்டால் செகண்ட் ஹாஃபில் பாருங்கள் யாருன்னார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மேக்கிங் ரொம்ப எடிட்டிங் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2 மணி நேரத்தில் படம் கொடுக்கணும்னா இப்போலாம் ரொம்ப நேரம் 3 மணி நேரம்லாம் பெரிய ஸ்டாருங்க படமே 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறதுக்கெலாம் வந்து பிடிக்க மாட்டுது. ஒரு படம்னா இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு 1.5 hour 2 hours அவ்வளோதான். பார்த்துட்டு வந்தோமா படம் சரி, ஒரு ஹாப்பியாக இருந்து போகலாம். பார்த்த உடனே பயப்படுற மாதிரி இல்லை படம். ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு எங்கேயும் ஒரு ஸ்லாக்னஸ் இல்லாமல் படம் அப்படியே ஒரு ஜோவியலாக போயின்னு இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எப்படின்னா நிறைய ட்விஸ்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில், ஓகேங்களா? அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் உன்னிச்சு கவனிச்சா தான் அந்த ட்விஸ்ட் ஆக்சுவலி எப்படி யாருக்கு யாரோட கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. நல்லா ஒரு த்ரில்லர் க்ரைம் மூவி மாதிரி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. இவங்க தான் தம்பிதுரை தான் லாஸ்ட்டில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கதையாக எடுத்து காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து படம் பார்க்க வரப்போ டைட்டில் நல்லா இருந்தது, தாவூது என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தோம். டைரக்டர் வந்து பிரசாந்த். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் மூவி மாதிரி தெரியல, டெபியூட் மூவி மாதிரி தெரியல. ஹீரோ வந்து லிங்கா, அவருமே நல்லா பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஹியூமராக இன்னசென்ட்டாக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக த்ரில்லர், ஒரு தாவூதுங்கிற அந்த நேமுக்கு யார் தான் அந்த தாவூதுங்கிற மாதிரி த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஓவராலாக ரொம்ப நல்லாயிருக்கு, எங்கேஜிங்காக இருக்குது படம். சின்ன படங்கிறத தாண்டி மேக்கிங் நல்லாயிருக்கு. சின்ன படம் மாதிரி தெரியல. உள்ள கேரக்டர் பண்ணியிருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் தான். தீனா சாரு, வையாபுரி சாரு,
ஸோ நிறைய பேர் சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஒரு டெபியூட் மூவி மாதிரி தெரியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நானுமே வந்து சரி ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருக்கும்னு நினச்சி தான் நாங்களுமே வந்தோம். ஸோ ஓவராலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, த்ரில்லராக இருக்குது. யார் அந்த தாவூதுன்னு கொண்டு போய்ட்டு இவராக இருக்குமோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்னு இந்த மாஃபியா அந்த ஸ்மக்லிங் அந்த தான். பட் ஆனால் எங்கேஜிங்காக இருந்தது, வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. டீம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க, மியூசிக் நல்லா இருக்குது. எந்த இடமும் வந்து நமக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் அடிக்கிற மாதிரி இல்லை, ஒரு எங்கேஜிங்காக இருந்தது. நல்லா இருக்கு படம். ஓகே, எப்படி இருக்குன்ற மாதிரி மாஃபியா கேங் மாதிரி வார் மாதிரி வச்சு படம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, நல்லா எடுத்திருக்காங்க. மேக்கிங் பரவாயில்ல, ஆவரேஜாக இருக்குது. ஓகே, மேக்கிங் நல்லா தான் இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, மீடியம் பட்ஜெட்டில் நல்லா இருக்குது. படத்தில் சாங்ஸ் கிடையாது, படம் ஓகே நல்லா இருக்குது. சும்மா அந்த என்ன பட்ஜெட்டுக்கோ அது ஏற்ற மாதிரி இதை எடுத்திருக்காங்க, பரவாயில்ல, ஓகே பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் பரவாயில்ல, ஓகே. விஜய் சேதுபதி மாதிரி காட்டுறாங்க, அது விஜய் சேதுபதி கிடையாது சார், கண்டிப்பாக இல்லை. தாவூதுன்னு யாரும் அதான் சஸ்பென்ஸ், ஆனால் கடைசி வரைக்கும் தாவூது யாரும் காட்ட மாட்டாங்க.